நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் 7 வயசு 5 வயசுலாம் திருமறை குரானை மனனம் பண்ண ஹாஃபீஸுகள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் இது மட்டுமே போதுமா? சரி, இவ்வளோ மதரசாக்கள் இருக்குது, இவ்வளோ ஹாஃபீஸுகள் வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஹிஃப்ஸு மதரசாக்களும் மக்தப் மதரசாக்கள் இருக்குது. அப்போ சோதனை மட்டும் நமக்கு போக இல்லையே. சமுதாயத்துக்கு சோதனை இருந்துட்டு தானே இருக்குது. உலகம் முழுவதும் சமுதாயம் சோதிக்கப்படுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? இது மட்டும் பத்தாது. குரானை அரபியில் ஓதி மனப்பாடமாக்குறது முக்கியம், ரொம்ப முக்கியம். அது மட்டுமே பத்துமா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் பத்தாது. குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். முழுமையாக குரான் அப்படியே பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை திருமறை குரானாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமறை குரான்னா என்ன? திருமறை குரானாக இருந்தது. நம்ம பயானில் அடிக்கடி கேட்குறோம், நபியினுடைய வாழ்க்கை திருமறை குரானாக இருந்தது. திருமறை குரான்னா என்ன? திருமறை குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஃமின்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் பட்டியலிடுறான். முஃமின்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பட்டியலிடுறான் அல்லாஹ். அதில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுநடுங்கும். முஃமின், உண்மையான முஃமினு அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னான், அவனுடைய உள்ளங்கள், மலக்குமார்கள் அஞ்சி நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு உத்தரவு வரும்போதும் அவங்களுக்கு ரெக்கைகள் இருக்குமா, ஹதீஸில் வருது. மலக்குமார்களுக்கு 2 பக்கமும் ரெக்கைகள் இருக்கும். அந்த ரெக்கைகளை அடித்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் உண்மையே கூறினான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மலக்குமார்கள். சொல்லி அப்படியே அதிர்ந்து போயிருப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த உடனே அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு ஹதீஸில் வருது. மலக்குமார்களுடைய நிலைமை எப்படி? மனிதனுடைய நிலைமை, நமக்கு எந்த சத்தமும் கேட்காது, எதுவுமே கேட்காது, அல்லாஹ்வுடைய உத்தரவும் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம அமைதியாக இருக்கோம். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுநடுங்க வேண்டும். அப்போ முஃமினுடைய அடையாளம் அது. இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? திருமறை வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுமையானால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். முஃமினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் திருமறை வசனங்கள். இந்த அல்லாஹ் இந்த பாவத்திலேருந்தெல்லாம் தவிர்த்து கொள்ள சொல்கிறான், மது அருந்தாதீங்கன்னு சொல்கிறான், ஆபாசங்களை பார்க்காதீர்கள் சொல்கிறான்,